அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அஹமது யூசுப், கன்சல்டன்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன், ஷிஃபா ஹாஸ்பிட்டல்ஸ், திருநெல்வேலி. இந்த வீடியோவில் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி பேச போகிறோம். அதுலேயும் டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது செயற்கை இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. காமனாக பண்ணக்கூடிய ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் தான். அதுக்கு அடுத்து காமனாக பண்ணக்கூடிய ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் தான். ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து முதல்ல எந்தெந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். காமனாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர், அதாவது இடுப்பு மூட்டு உடையுதல். இரண்டாவது இடுப்பு மூட்டு தேய்மானம் ஏற்படுதல். இடுப்பு மூட்டு தேய்மானம் அல்லது ஆர்த்ரைட்டிஸ் எதனால எல்லாம் வராங்கிறதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. முதல்ல வந்து ஏவியன் அப்படின்னு சொல்லுவோம். இடுப்பு மூட்டுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் பாதித்தால் தேய்மானம் ஏற்படலாம். இரண்டாவது இன்ஃபெக்ஷன்ஸ், டியூபர்குலோசிஸ் மாதிரி ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். முன்னாடி இடுப்பு பகுதியில் அடிபட்டு அதனால தேய்மானம் ஏற்படலாம். அல்லது ஏதாவது வாத நோய் ஏற்பட்டால் தேய்மானம் ஏற்படலாம். நீ ரீப்ளேஸ்மெண்ட் விட ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இட்ஸ் வெரி சக்சஸ்ஃபுல் சர்ஜரி. அதுக்கு ரீசன் ஏன் சொல்றேன் அப்படின்னா, முட்டி தேய்மானத்துல வலி வந்தாலும் நிறைய பேர் அதை வச்சு நடக்கிறாங்க. ஆனா ஹிப் ஜாயிண்ட்ல ஆர்த்ரைட்டிஸ் அல்லது தேய்மானம் வந்தால் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப வலிக்கும். ஸோ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சர்ஜரிஸ் டன். ஸோ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ல நம்ம என்னென்ன பண்ணுவோங்கிறது நம்ம பார்ப்போம். இடுப்பு மூட்டு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். அதாவது அதுல ஒரு கப்பு மாதிரி இருக்கும், ஒரு பால் மாதிரி, அதுல ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம செயற்கை மூட்டு மட்டும் அறுவை சிகிச்சை செய்யும் போது அந்த கப்பையும் மாற்றணும், அதுல சேரக்கூடிய அந்த பால், அந்த இடுப்பு மூட்டையும் நம்ம மாற்றுவோம். அது ஒரு ரெப்ரஸன்டேஷனை காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள பிக்சர், சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த கப் அப்படிங்கிறது நம்ம இடுப்பு பகுதி, அதாவது பெல்விக் போன்ல வரக்கூடிய ஒரு பார்ட்டு தான் அந்த கப். ஸோ அந்த கப் ஒரு மெட்டல் கப்பா இருக்கும். ஸோ அந்த கப்ல ஒரு லைனர் அப்படிங்கிற ஒரு புஷ் மாதிரி ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதுல நம்ம மாட்டக்கூடிய அந்த பால், இந்த பால்ல நிறைய டைப் இருக்கு. மெட்டல் டைப் இருக்கு, செராமிக் டைப் இருக்கு. ஒன்னொன்னுக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நம்ம ஒன்னொன்னு மாத்தி பொருத்துவோம். ஸோ இந்த பால் வந்து மாற்றுறதுக்காக வேண்டி நம்ம தொடை எலும்புக்குள்ள பொருத்தக்கூடிய ஒரு ஸ்டெம், அதாவது ஒரு தூண் மாதிரி, இந்த ஸ்டெம் அப்படிங்கிற இந்த ஒரு கம்போனன்ட்ல தான் இந்த பால் நம்ம மாட்டுவோம். ஸோ இதெல்லாம் தான் டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் உள்ள பார்ட்ஸ். ஸ்டெம் அப்படிங்கிற ஒரு பார்ட் தொடை எலும்புக்குள்ள போகும். அதுலதான் அந்த பால், அதாவது இடுப்பு மூட்டு பொருத்துவோம். அது சேரக்கூடிய அந்த கப் வந்து பெல்விக் போன்ல நம்ம பொருத்துவோம். இது எல்லாமே பண்ணாதான் அந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. சிமெண்டட், அன்சிமெண்டட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அன்சிமெண்டட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன இந்த பொருட்கள் வந்து நம்ம எலும்புல சிமெண்ட் அப்படிங்கறது ஒரு பசை மாதிரி உள்ள பொருளை பொருத்தாம டைரக்டா எலும்புல பொருத்துறதா அன்சிமெண்டட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். சில வயதானவங்களுக்கு எலும்புனுடைய குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருந்தால் நம்மள அந்த மூட்டு பொருத்துவதற்கு சிமெண்ட் அப்படிங்கிற ஒரு பசை மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு தேவைப்படும். ஸோ அப்படி யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சிமெண்டட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.